வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி, இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி. ராசிகளில் மேஷத்தை சேர்ந்த நீங்கள், எனக்கு தெரியும் சில விதமான வருத்தம் குழப்பம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. சரி, செப்டம்பர் மாதம் ஒரே ஒரு பாசிட்டிவான நியூஸை முதல்ல சொல்கிறேன். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். நீங்கள் ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய லக்னநாதன். இந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிட் ஆஃப் செப்டம்பர் 13ஆம் தேதி கரெக்டாக கன்னியிலிருந்து அவர் துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. இதில் என்னங்க ப்ளஸ்ஸு? கன்னியிலேருந்து துலாத்தில் ஷிஃப்ட் ஆனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? என்ன நடக்க போகுது? நடக்கும். செவ்வாய் உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன் இதெல்லாம் கேரி பண்ணுற ஒரு முக்கியமான பிளானட். ஸோ ஒர்க்கில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. வேலை மாற்றலாமா, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, பிஸ்னஸில் லாஸ் வருமா, கெயின் வருமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, செட் ஆகுமா, ஆகாதா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரபிள் சால்வ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மேஷத்துக்கு அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு குழப்பம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் நிறைவேறல, ஒரு போராட்டம் இருக்குது, அதெல்லாம் புரியும். இப்போ செப்டம்பரில் என்ன அட்வான்டேஜ்னா மனசு கொஞ்சம் தெளிவடையுது. மனசு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ், யாரையும் எதிர்பார்த்து நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி வருது. எல்லாரையும் எதிர்பார்த்து டிபெண்ட் பண்ணி நிறைய செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றுமே நடக்கல, நம்ம யாரும் டிபெண்ட் பண்ண வேணாம், நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த செவ்வாய் வந்து உங்கள் மனசை ப்ரிப்பேர் பண்ணும். சரி, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லட்டுமா? இது வரைக்கும் அந்த செவ்வாயும் சனியும் நேர்கோட்டில் பார்வையை பார்த்துட்டு, ஏற்கனவே 7 சனியில் சனி 12ஆம் இடம், அப்போ நேர்கோட்டில் அந்த பார்வை பதிஞ்ச உடனே சனி ஏகப்பட்ட தொல்லையை போய் செவ்வாயை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் மேஷத்துக்கு இன்னும் சனி 12th ஹவுஸில் இருக்குது. அது கொடுக்குற சின்ன சின்ன தொய்வுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன டிலே எல்லாம் பண்ணும். ஆனால் செவ்வாயை இப்போ குரு பார்வையில் உள்ள வருவார். ஸோ செவ்வாய் 13 செப்டம்பரில் உங்களுக்கு துலாத்தில் வந்த உடனே குரு பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுது. இந்த குரு பார்வை செவ்வாய் மேலே விழுந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்குதோ நடக்கலையோ, உங்களை சுற்றி உங்களுக்கு பணம் வருதோ வரலையோ, உங்களை சுற்றி எல்லாரும் உங்களுக்கு துணையாக இருக்காங்களோ இல்லையோ, பட் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பிறக்கிறீங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு நல்ல வேலை செஞ்சு ஒரு ஆனந்தமாக வாழ்கிற அந்த ஒரு நாளே ஒரு திருப்தியான நாள். அது செவ்வாய் மேலே குரு பார்வை விழுந்தனால டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த சேஞ்சஸை கொண்டு வரும். இதெல்லாம் நான் பாசிட்டிவ் சைடில் சொல்லிட்டேன். இப்போ மேஷராசிக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இந்த வேலை விஷயம்லாம் எப்படி போக போகுது, இந்த வாழ்க்கையில் வந்து உயர்வு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதே மாதத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது சூரியனும் ஷிஃப்ட் ஆகிறார். மேஷத்துக்கு முக்கியமான ஒரு பிளானட் வந்து சூரியன். சூரியன் தான் உங்களுடைய அறிவு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துக்கும் சூரியன் மெயினான பிளானட். அவர் வந்து செப்டம்பரில் 17ஆம் தேதி அவர் வந்து ஷிஃப்ட் ஆகி, அதாவது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி போன மாதம்லாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துருந்தாலும் செப்டம்பரில் ஒரு ஆஃப் வரைக்கும் அது ட்ரபிள் கொடுத்தாலும் கூட திரும்ப அந்த சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகும் 17 செப்டம்பர்லேருந்து. அப்போ அந்த சூரியன் யாரோட கன்ஜெக்ஷன் ஆவார்னு பார்க்கணும். அட்வான்ஸாக 14th அன்றைக்கே புதன் ஆல்ரெடி உச்சத்துக்கு வந்துடுறாரு. புதனோட சூரியன் சேர்றது சூரியனுக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. அது புதன் வேணால் சம்டைம் அஸ்தங்கம் ஆகும், ஆனால் சூரியனுக்கு அது கெடுதல் கிடையாது. இப்போ சனி சூரியன் பார்வை வந்துடும். சரி, நீங்கள் ஒன்று கேட்பீங்க, கேதுவோட தப்பிச்சு சனிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரா? கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படிதான் வச்சிங்களேன். கேது கிட்டேருந்து சூரியன் வந்து தன்னோட சக்தியை முழுசாக இழக்குது. சனியோட சூரியன் பார்வை பரிவர்த்தனை பண்ணும்போது ஒரு ப்ரெஷரை வந்து அது ஃபேஸ் பண்ணுது. ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும், அதை டேக்கிள் பண்ண முடியுங்கிறது இப்போ சூரியன் சனி காம்பினேஷன் 17 செப்டம்பர்லேருந்து. இதுக்கு முன்னாடி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஏதோ போட்டு அழுத்தி இருக்குன்னு சொன்னது தான் கேது சூரியன் காம்பினேஷன். வித்தியாசம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி, இது பரவாயில்லன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். இந்த வேலை, வாழ்க்கை, மாற்றம், இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இதை முயற்சி பண்ணலாம், வீடு வாங்கிடலாம், அது பண்ணலாம், எல்லாம் மைண்டில் இருந்தாலும் நீங்கள் எல்லா ட்ரான்சிஷனும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கரெக்டாக 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். இப்போ சுக்கிரனோட ஸ்கோர் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு வரன் பார்க்குறீங்க, வரன் தேடுறீங்க, குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்து ஒரு பெண்ணை தேடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நல்ல பெண் கிடைக்குமா, அந்த சமயம் அந்த லக்கை கொடுக்குமா, இது எல்லாம் நடந்து முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்? சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன். அப்போ சுக்கிரன்னா ஒரு லைட், ஒரு ஒளி, ஒரு வைரக்கல்லை நீங்கள் கையில் போட்டால் அது ஜொலிக்கும். ஆனால் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஒரு தோஷமான வைரக்கல்னா ஒரு கருப்பு புள்ளி இருக்குது, ஒரு உடஞ்சிருக்குன்னா அதுதான் கேது சுக்கிரன் காம்பினேஷன். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், அது நடக்கும், ஹாப்பியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா போகும், சண்டை சச்சரவு இல்லாமல் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் என்ன சொல்ல முடியும்? ஃபேமிலி ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவியோடு இருக்கீங்க. பட் ஆனால் ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு புகை மூட்டை அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். சிம்பிள். நிறைய இந்த சமயத்தை ஒன்றா சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளியே டூர் போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் சுக்கிரன் கேதுவுடைய காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய ரிசல்ட். பணம், ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கிறது என்ன வரும்ன்றது தெரியல. ஏன்னா 12 சனி, 3 குரு, சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன். சம்பாதிக்கிறது என்னங்கிற ஸ்டேட்டஸை விட்டுருவோம், செலவு வந்துட்டே இருக்கும். இந்த செலவு வந்து 12 இருக்கிற சனி வீணான செலவு கொஞ்சம் கொடுக்கும், 3 இருக்கிற குரு தேவையான செலவை கொஞ்சம் கொடுக்கும், 5 சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதை மாதிரி கலந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி இது வந்து தப்பிக்கிறது? எப்படி நான் செலவை வந்து நல்லபடியாக நடத்தணும்னா நான் என்ன பண்ணுறது? சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். கொஞ்சம் பிறருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான தர்மம் பண்ணுங்கள். உங்கள் செலவு நல்ல செலவாக போய் முடியும். சரி, அடுத்த மேட்ருக்கு வந்துடுவோம். படிப்பு. நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் மேஷராசி. எனக்கு எப்படி இருக்குது? எப்படி எனக்கு வந்து பாசிட்டிவாக எல்லாமே நடக்குமா? ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வருமா? உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். புதன் வந்து உச்சமடைவர், அதுவும் 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடத்துடைய சீக்ரெட் என்ன? 6 6ஆம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அப்போ என்ன அதோட லாஜிக்னா விபரீத ராஜ யோகம். போட்டின்னு வந்துட்டா உங்களோட அறிவாளி ஒருத்தன் வருவான், உங்களோட திறமசாலி ஒருத்தன் வருவான். நீங்கள் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, நீங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் டாப்னு நீங்கள் நினச்சிக்க முடியாது. ஏன்னா போட்டின்னு வந்துட்டா 100 பேரை சந்திக்கிறீங்க, 100 பேருக்கு 100 விதமான திறமை இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஏதாவது பிளானட் இருக்கணும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, செவ்வாய் ராசிநாதன் நல்ல பலமாக இருக்கார், குரு பார்வை பெற்றிருக்கார், தெளிவு இருக்குது, புத்தி தெளிவு இருக்குது. இந்த பக்கம் புதன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த புதன் உங்களுக்கு இந்த முறை விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறார். விபரீத ராஜயோகத்தை எப்படி கொடுப்பார்? எத்தனை பேர் போட்டியாளர் வந்தாலும் உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். எப்படி ஆகும்னா, இவங்கள விட நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், இவங்களோட நான் பெஸ்ட்டாக அந்த எக்ஸாமை நான் எழுதணும், அட்டன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண சொல்லி உங்களை நீங்கள் அப்படியே எக்யூப் பண்ணி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களை நீங்கள் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். அதுதான் இது. அந்த பாசிட்டிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதிர்ஷ்டத்தை விட இது திறமையை உண்டாக்குற நேரம் புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணா, ஒரு இல்லத்தரசியா, ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, மாமனாரை பார்த்துக்கிறீங்க, மாமனாரை பார்த்துக்கிறீங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறீங்க, ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் மற்ற மெம்பர்ஸையும் பார்த்துக்கிறீங்க, டேக் கேர் பண்ணி உங்கள் ஃபேமிலியும் பார்க்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ரொம்ப ஒரு மாதிரி பிஸி ஷெடியூலில் லைஃப் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, சுக்கிரன் தான் ஒரு இல்லத்தரசி, ஒரு பெண், ஒரு திருமதி, ஒரு திருமணமான ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதம் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த முறை இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில், அதுவும் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட்டாக தெரியும். சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணும், சம்டைம்ஸ் நம்மளை வேல்யூவே பண்ணலையான்னு நமக்கு தோணும். அதுதான் மேஷராசிக்கு இந்த மாதம் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட். இதெல்லாமே எமோஷ்னலாக தான் வரும். இதெல்லாம் நிஜமாவே அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு, நிஜமாவே உங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு. ஆனால் அவங்க மனசில் அப்படி உங்களுக்கு தோணும். அதை தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட போய் சண்டை போடாதீங்க, அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பேட் மூடு வருதா, தனியாக இருங்க, டெம்பிள் போங்க, மெடிடேட் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்காதுன்னு சொல்லி செல்ஃபாக உங்களை நீங்களே செல்ஃபாக காம்ப்ரமைஸ் பண்ணி இதை கிளென்ஸ் பண்ணி இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க.
பட் அதை வந்து அந்த மூட் அவுட் டைமில் போயிட்டு தேவையில்லாமல் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அந்த மாதிரி வரும். அதான் கேது சுக்கிரன் கன்ஜெக்ஷன். அதில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி. ஹெல்த் ஆரோக்கியம் நான் சொல்லிடுறேன். மேஷராசி நான் சொல்லிட்டேன். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி வந்துருச்சு. 7.5 சனி சனி 12 தான் இருக்காரு. இப்போ லாஸ்ட் மந்தில் வந்து சனி செவ்வாய் பார்வையில் இருந்தது. இப்போ செவ்வாய் விலகி இருக்கு, குரு பார்வதுக்கு எல்லாம் ஓகே. ஆனாலும் அந்த சனி 12th ஹவுஸில் இன்னும் இருக்குது. இது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அலட்சியமாக என்னைக்கு இருக்கீங்க, நீங்கள் என்னைக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அன்றைக்கி தான் உங்கள் பொருள் தொலையும், அன்றைக்கி தான் கீழே விழுவீங்க, அன்றைக்கி தான் அடிப்படும், அன்றைக்கி தான் நோய் வரும். எப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, எப்போ நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்க, உடனே ஒருத்தர் கேட்பார், கேர்லெஸ்ஸாக தான் எல்லா நாளும் நடக்கிறது சகஜம் தானே. கரெக்டு தான். ஒரு நல்ல நேரம் நடக்கும்போது ஒருத்தர் கவனக்குறைவாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு பொருளை மிஸ் பண்ணால் கூட திருப்பி வந்து சேர்த்துரும். அதான் நல்ல நேரம். அந்த நேரம் வந்து நம்மளை வந்து தொலைக்க விடாது. அந்த நேரம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு சக்தி உருவாக்கும். இந்த நேரம் எப்படி இதுன்னா, இது நான் வந்து கெட்ட நேரம்னு சொல்ல மாட்டேன். இது வந்து சவால் நிறைந்த காலம், உங்களை சோதிக்கும் காலம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சோதிக்கும் காலத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது நல்லா சோதனையை கொடுத்து வேதனையை கொடுக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மொத்தத்தில் மேஷராசி செப்டம்பர் மாதம் செவ்வாய் உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் மூளை, உங்கள் புத்தி, உங்களோட சிந்தனை பரவாயில்ல. மீதி விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம், எனக்கு அவங்க இப்படி பண்ணணும், எனக்கு இவங்க இப்படி பண்ணணும், எனக்கு இவங்க இப்படி நடந்துக்கணும், எனக்கு அவங்க அப்படி கொடுக்கணும், என்னை இவங்க இப்படி தாங்கணும், இப்படி பார்த்துக்கணும், இப்படி அன்பு காட்டணும், இப்படி அது நடக்கணும், இது நடக்கணும், இதெல்லாம் வேண்டாம். எது நடக்கணும்னு அன்றைக்கி நடக்கணும்னு விதி இருக்கோ அது கடவுளுடைய தீர்மானம். அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு பாருங்கள் நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்குறது அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்குறது திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், உங்கள் ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைட்லேயும் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து ரெக்கமெண்டடு ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள்
யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் வீடியோஸ் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும், அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்துருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜெனியூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜெனியூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.